நியாயமா நிர்மலா? உனக்கு நியாயமா இது? பொறுமையா பேசுமா? என்னத்த போய் பொறுமையா பேசுறது? கையில காசுல தொழில் எப்படி பண்றது? தங்கச்சங்கிலி கொண்டு போய் பேங்க்ல வச்சா சரி கொண்டு போய் வட்டி கட்டிட்டு வரலான்னு போட அசல கொண்டு வந்து கூட நகையை திருப்பி வைன்னு சொல்றான். நான் அந்த அளவுக்கு இருந்தா நான் இருக்கு உங்க அப்பா கூட கொண்டு வந்து காசு கொடுக்க போறாங்க. கூலி வேலை செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் எல்லாம் தெரியும். அடுக்குமா நிர்மலா இது? அடுக்குமா நிர்மலா இது? என்னமா ஆச்சு? நைட்டு மகளமா தையல் மிதிச்சிருக்கிறியா நீ? அம்மா நான் ஒரு பொருளாதார மேகமா. நல்ல மேகப்பா நீ. வாரம் முழுக்க வேலை செஞ்சு 2500 சம்பளத்தை அந்த முதலாளி பேங்க் அக்கௌண்ட்ல தான் போடு வந்துட்டாங்க. சரி அதான் என்ன சரி போ. காலையில எடுக்கலான்னு போன அந்த அட்டை தூக்கிட்டு போனா பேங்க்ல 1700 ரூபாய் இருக்குது. என்ன ஏதுன்னு பதறி ஓடி போய் மேனேஜரை கேட்டா மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு கூலிக்காரன் கஷ்டம் என்னன்னு தெரியுமா முதல்ல? ரைடு கிளம்பிட்டு ரைடு போறாங்க. ரைடு 70 கிலோமீட்டர் போகணும் இந்த வண்டியில. ஏன் நீ தான் கார் வச்சிருக்கீங்க? கார் வச்சிருக்கிறேன்டா பேரு. கார் வாங்கினத டியூவை கட்டுவனா, பெட்ரோல் போடுவனா, டோல்கேட்ல அடிக்கிறீங்களா ஒரு கொல்ல, அதுக்கு பணம் கட்டுவனா? உங்க அப்பா வீட்டுல இருந்தா அதெல்லாம் குடுக்குறீங்க. இந்த கொடுமைய பாத்தீங்களா? ஐயோ அடுத்து இவளா சொல்லுமா என்னம்மா? 5 தடவை ஏடிஎம்ல பணம் எடுக்க போய் 6வது தடவை எடுக்க போது கட்டணம் கட்டணும் நான் நினைக்கிறேன். அப்படித்தான் ஏடிஎம் கூட கால வச்சாலே பணம் எடுக்கணும். இப்பதான் எனக்கு போய் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த பணம் எடுத்தாலும் பணம் எடுக்கிறீங்க, பணத்தை போட்டாலும் பணம் எடுக்கிறீங்க, பணம் எடுத்தாலும் பணம் எடுக்கிறீங்க. உங்க அப்பா வீட்டு காசு ஆகுது. அப்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்களும் அதோட அருமை தெரிய போகுது.